சிம்ம ராசிக்கு உண்டான குரு பயிற்சி பலன்கள். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 11 குரு இருந்து அடுத்தது 12க்கு குரு உச்சம் ஆகிறார். முதல்லயே பாத்துட்டீங்கன்னா அஷ்டம சனி முழுக்க நடந்துட்டு இருக்கு. கேதுனுடைய தாக்கமும் இருக்கு. இப்போ ஒரு பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு 12ல இருக்கும் பொழுது எப்பவுமே ஒரு சுப கிரகங்கள் 12ஆம் இடத்துல இருந்ததுன்னா சுய சம்பாத்தியம் பண்ணுவாங்க, தானா கையூனி மேல வந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும், கடின உழைப்ப போடுவாங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இப்ப குரு அந்த இடத்துக்கு வரும்பொழுது கண்டிப்பாக நீங்க இப்போ சுத்தமா ட்ரையா இருந்தாலும் கூட மீண்டும் உங்களுடைய உழைப்பை போட்டு மேல வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை நிச்சயமாக இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டும் இல்லாம இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு யாருன்னா உங்க ராசிக்கு சிம்ம ராசிக்கு 5 மற்றும் 8ஆம் அதிபதி. 8ஆம் அதிபதி மறைறது மிகப்பெரிய யோகங்க. 8 மறைஞ்சா பயம் விலகும், கண்டங்கள் விலகும், ஆயுள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அதிகரிக்கும், தேவையில்லாம பண இழப்புகள், பணத்தை மத்தவங்களுக்கு கொடுத்து நம்பி ஏமாந்து போறோம் இல்லைங்களா, அது எல்லாமே வந்து உங்களுக்கு நடக்காது அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. சோ அதுல ஒரு பிளஸ் ஆக இருந்தாலும் 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகள், குல தெய்வம், குடும்ப ஒற்றுமை இதெல்லாம் சொல்றதுனால சோ இதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும், குடும்ப ஒற்றுமையில கொஞ்சம் கவனமா இருக்கணும், தேவையில்லாம பெரிய இன்வெஸ்ட்மெண்டா பண்ணாம இருக்கிறது, இதெல்லாம் 12ஆம் இடத்துல குரு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நடக்கும். இன்னொன்னு என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா பிளஸ் என்னன்னா, உங்களுக்குள்ள ராசிக்குள்ளேயே பாத்தீங்கன்னா கேது இருப்பாரு. இது உங்க ராசி, இந்த ராசிக்குள்ள கேது இருக்காரு. அடுத்தது அவர் வந்து குருவோட சேர்ந்துருவார். அப்போ டோட்டலா இந்த கேது விலகின உடனே உங்களுக்கு வந்து இருந்து வந்த அந்த மைண்ட் பிரஷர் எல்லாமே விலகிடும். அதே போல உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகள், உங்களுக்கு இருந்து வந்த பயம், பதட்டங்கள், டிப்ரெஷன் ஆகிறது, குழப்பங்கள் ஆகிறது, இது எல்லாமே டோட்டலா விலகி அந்த சர்ப்பத்தினுடைய ஆட்டம் அப்படியே டோட்டலா குறைஞ்சிடும். அவர் விலகின உடனே பாத்துட்டீங்கன்னாலே உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது அதிகமா நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். சோ இருந்தாலும் நீங்க உங்க குழந்தைகள் விஷயத்திலையும் உங்க குடும்ப ஒற்றுமையிலையும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது நல்லது. இப்ப குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா, குரு பார்க்கறது பாத்துட்டீங்கன்னா அவர் 4ஆம் இடத்தை, 6ஆம் இடத்தை, 8ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப குரு 4ஆம் இடத்தை பார்க்கிறார் அப்படின்னா அஷ்டம சனி காலகட்டங்கள்ல கண்டிப்பாக குடும்பத்துல உடல்நிலை கோளாறுகள் வரும், மருத்துவ செலவுகள் நிறைய வரும். அது உங்களுக்கா இருக்கலாம், அல்ல உங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தருக்கு இருக்கலாம். சோ இப்போ தாய்க்கும் அதாவது உங்க அம்மாவுக்கும் பாத்துட்டீங்கன்னா ஏதாவது உடல்நிலை கோளாறுகள் இருந்துட்டு இருந்திருக்கு. சோ இது எல்லாமே விலகிடும். அம்மாவுக்கு உடல்நிலை நல்லா ஆகிறது, உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது, ஏதாவது வீடு பிரச்சனை போயிட்டு இருக்குது, சொத்து பிரச்சனை போயிட்டு இருக்குது, வண்டி வாகனங்கள் பழுது ஆயிடுச்சு, அதை சரி பண்ண முடியல, அல்லது ஒரு மாற்றம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த குரு பார்வை நிச்சயமாக அதை செயல்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுலே மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அதே போல அடுத்தது 6ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப 6ஆம் இடத்தை பார்க்கும்போது அஷ்டமத்தில நிறைய கடன் வாங்கி வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்து தன்னையே அறியாம ஒரு 10,000 ரூபாயில இருந்து லட்சக்கணக்கா வரைக்கும் போற மாதிரி கடன் ஏற்பட்டுரும் அஷ்டமத்தில. சோ அந்த கடனை அடைக்கிறதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். அதே போல நோய்கள் இருந்தா விலகும், அல்லது நல்ல மருத்துவர் கிடைப்பாரு, நோய்க்குள்ள நல்ல மருந்துகளும் கிடைக்கும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா அஷ்டமத்தில வேலை போயிடும். அது என்ன காரணம்னா இன்னொரு வேலை கிடைக்கிறதுக்கு அந்த பழைய வேலை போயிடும். இல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு கெட்ட பெயர் வரும், அல்லது அங்க வந்து உங்க முதலாளிகள் கிட்ட ஒரு கெட்ட பெயர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அங்க வேலை செய்யக்கூடிய ஆட்கள் எல்லாம் உங்ககிட்ட நல்லா பழகிட்டு இருந்தாலும் கூட இந்த அஷ்டம சனி எல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களை அவங்களுக்கு பிடிக்காம போயிடும், உங்களை எதிரியா பார்ப்பாங்க, நீங்க தனிமையில இருப்பீங்க, யாருமே உங்க கூட இருக்க மாட்டாங்க. நல்லது செய்யற நல்லது, அதாவது நீங்க யாருக்கு நல்லது செஞ்சாலும் கூட அவங்க இப்ப திரும்பி உங்களுக்கு எகெயின்ஸ்டா தான் எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அது எல்லாமே இப்ப விலகிடும், உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க தனிமையாக இருந்து கேஸ் ஏதாவது உங்க பக்கம் நடந்துட்டு இருக்குது அப்படின்னா அதனால நீங்க ரொம்ப தலைகுனிவுல இருக்கிறீங்க, நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே பாத்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். 12ஆம் இடத்தில் குரு ஒரு பிளஸ் என்னன்னா உச்சமாக இருக்கிறதுனால ஒரு பாதகத்தை கொடுத்தாலும் அதற்கப்புறம், அதாவது ஒரு கெடுதலை கொடுத்தாலும் அதற்கப்புறம் ஒரு நன்மையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. குடும்பத்துல சுப செலவுகள், சுப நிகழ்ச்சிகள், தீர்த்த யாத்திரை போயிட்டு வர்றது, நிறைய கோவில் கட்டுறதுக்கு உதவிகள் செய்யறதுக்கு உண்டான விஷயங்கள் நடக்கிறது, தினமும் கோயிலுக்கு போறது, இறைவனை சரணடைகிறது, ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம். அஷ்டமச்சனியில தூக்கமே இருந்திருக்காது, இப்ப நிம்மதியா ஒரு தூக்கம் அப்படிங்கிறது, அதிகமான பயணங்கள் மேற்கொள்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு, இது எல்லாமே குரு 12ல் இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த சிம்ம ராசிக்கு நடக்கும் அப்படிங்கிறதுலயும் மாற்று கருத்துக்கள் இல்லை. நம்பிக்கையா இருங்க. வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாருக்குமே, உங்க ராசிக்கு மட்டும் கிடையாது, யாரு கஷ்டமிச்சனிகள் வந்தாலும் நம்ம கர்மாவை கழிப்பதற்காகவே சனி பகவான் வருகிறார் அப்படிங்கிறதும், நம்ம என்னதான் எவ்வளவுதான் நம்ம உதவிகள் செய்தாலும், எவ்வளவுதான் மற்றவர்களுக்காக இறங்கி போனாலும்
நமக்குண்டான விஷயங்கள் என்ன, நம்ம யாரு அப்படிங்கறது காட்டுறதுக்காகத்தான் இந்த அஷ்டம சனியும், அதே போல இந்த குரு, கேது, ராகு இது எல்லாமே கிரகநிலைகள் மாற்றங்கள் நமக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல பயணத்தை உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கறதா உண்மை.